சிவாய நமக. ஆத்ம நமஸ்காரம். சுவாமி சிவானந்தம் ஐயாவுடைய சித்தாவித்தை பெற்ற சகோதரர் சகோதரிகளுக்கு ஒரு அறிவிப்பு என்னவென்றால், சுவாமி சிவானந்தத்தினுடைய போட்டாவை காலண்டர், பத்திரிகை இவைகளை போட்டு அந்த காலண்டர் தீர்ந்தவுடன், பத்திரிகை கொடுத்து முடிந்தவுடன் ரோட்டிலையும் குப்பையிலையும் அசிங்கமான இடங்களில் ஐயாவுடைய சின்ன போட்டா கிடக்கிறது. அதை பார்க்கும்போது சில போட்டாக்கள் அற்புதமான போட்டாக்களாக இருக்குது. காலண்டரில் உள்ளது, பத்திரிகையில் உள்ளது, பார்க்க அபூர்வமாக உள்ள போட்டாவாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த போட்டா கீழே கிடந்து மிதிவிடும்போது, வண்டியில் ஏறும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது. போட்டாவை வச்சு வணங்குகிறோம், ஐயாவை நினச்சி வணங்குகிறோம். ஆலயத்தில், வீட்டில், ஆலயங்களில் நிலையங்களில் வச்சு வணங்குகிறோம், அது தனி. இந்த பத்திரிகை காலண்டர்களை கொடுக்கறதுக்கு போட்டாவை போடாமல் பேரை போடலாம்ல, எழுத்தால் பேரை போடலாம்ல. சிவானந்தம் ஐயா நிலையம், மீனாட்சி கோயில் நிலையம், முருகன் நிலையம் கோயில் ஆலயம் அப்படின்னு, திருப்பதி வெங்கடாசலபதி ஆலயம், அழகர் கோயில் ஆலயம், இப்படி பக்தியில் உள்ள தெய்வத்தினுடைய எழுத்தால் போட்டாக்க அது ஒன்றும் தெரியாது. எல்லா தெய்வங்களுடைய போட்டாக்களும், சுவாமி சிவானந்தம் ஐயா போட்டாக்களும் போட்டு ரோட்டில் கிடக்க போகும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஆகையினால் போட்டா போட சாமி சொல்லியிருக்காங்க, தூர்லேயும் இருப்பேன், துரும்புலையும் இருப்பேன், எல்லா இடத்துலையும் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம மனசில் இருக்காங்க. போட்டாவை போட்டு மிதிவடை போகும்போது ரொம்ப மனம் கஷ்டமாக இருக்குது. அதனால் எழுத்தால் போடலாம், சுவாமி சிவானந்தம் பரமஹம்சர் அப்படின்னு எழுத்தால் போட்டு அது ஒன்றும் தெரியாது. அதை போட்டு எல்லா விளம்பரத்தையும் கொடுக்கலாம், ஆலயத்தை கொடுக்கலாம், விசேஷங்களை கொடுக்கலாம், விழாக்களை கொடுக்கலாம், ஆண்டு விழாவை கொடுக்கலாம், எல்லாத்தையும் கொடுக்கலாம். அப்படி இருப்பதனால கொஞ்சம் இதாக இருக்குது. உலகத்தில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கும், சுவாமியினுடைய வித்தை வாங்கின சகோதர சகோதரிகளுக்கும் எல்லாத்திற்கும் இதுதான். அதனால் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு நான் பார்க்க போகும்போது சில பத்திரிகைகள் தான் விலாசுன்னு தான் வரும், விலாசுன்னு போடுவாங்க. காது குத்துனா அந்த பிள்ளை உருவத்தை போட்டு காது குத்துன்னு போடுவாங்க. கல்யாணம் வச்சாக்கா பொண்ணு மாப்பிள்ளை உருவத்தை வச்சு போடுவாங்க. இது மானிட ஜென்மம், இது பிறப்பதும் மண், மறைவதும் மண், அதை பற்றி பரவாயில்லை. அப்பால்பட்ட தெய்வங்களை இந்த இதில் போட்டு அதை மிதிபட்டு ரோட்டில் போடுறது வருத்தமாக தெரியுது. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக தெரிஞ்சிச்சு. அதனால் இந்த இதை சொல்கிறேன். சகோதர சகோதரிகள் அதுக்கு எதுவும் தப்பான முறையில் இதை சொல்கிறேன்னு நினச்சிக்கிற வேண்டாம். அது எப்படின்னா கொஞ்சம் சிந்திங்கள். எழுத்தால் போடலாம், அழகாக நல்லா எழுத்தால் போடலாம். ஆலயம், இன்ன ஆலயம், இன்ன விசேஷம், காது குத்து, கல்யாணம், ஆண்டு விழா, சிவத்திருநாள் அப்படின்னு எல்லாத்தையுமே போடலாம், தெரிஞ்சுக்கிறோம். ஒரு பூச்செடியை போடலாம், மற்ற ஆள்கள் உருவத்தை போடலாம், எத்தனையோ இதுகள் இருக்குது போடலாம்.
உயிருள்ள சிவாத்துகளை போட்டு பணி செய்யும். உயிருள்ளனா இல்லை, அதாவது தெய்வ பக்தி சக்திகளை போட்டு செய்ய போகும்போது உயிருள்ள மகான்கள் சித்தர்கள் அது ரொம்ப இதாக தெரியுது. இந்த சொல்கிறத தெரிஞ்சோ தெரியாமலோ செய்திருந்தாலும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஏதோ எனக்கு மனசில் சில ஐயா போட்டால் கிடந்துச்சு ரோட்டில், வண்டியை டூ வீலர் ஒருத்தர் ஏற்றினார், அதை பார்த்து கஷ்டம். குப்பையில் கிடந்துச்சு பத்திரிக்கையெல்லாம், இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் இதை சொல்கிறேன். ஆத்மா நமஸ்காரம்.